Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா டபுள் ஹேஷிங் தான் பார்க்கறோம். கொலிஷன் ஹேண்ட்லிங்ல மொத்தம் 3 டெக்னிக் இருக்கு. ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் செப்பரேட் செயினிங் ஒன்னு இருக்கு, ஓபன் அட்ரஸிங் ஒன்னு இருக்கு. அந்த ஓபன் அட்ரஸிங்ல 3 டைப்ஸ் இருக்கு. லீனியர் ப்ராபிங், குவாட்ரேட்டிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங். இப்போ நம்ம அந்த டபுள் ஹேஷிங் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல லீனியர் ப்ராபிங்கும் குவாட்ரேட்டிக் ப்ராபிங்கும் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல தெளிவா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டபுள் ஹேஷிங்னா ஒன்றுமே இல்லை, அங்கேயே நமக்கு நேம்லேயே இருக்குது. ஹேஷிங் ஃபங்க்ஷனை டபுள் டைம் பண்ணுறதுக்கு பேர் தான் டபுள் ஹேஷிங்னு சொல்லுவோம். எப்போவுமே ஹேஷ் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிப்போம். இந்த டபுள் ஹேஷிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேஷ் 2 ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஹேஷ் 2 ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் மைனஸ் எக்ஸ் ஆஃப் மாட் ஆஃப் ஆர். ஓகேவா? எக்ஸ் மாட் ஆஃப் ஆர்னு வருது. ஸோ இந்த எக்ஸ் மாட் ஆஃப் ஆருக்கு இந்த ஹேஷ் 2 ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ, எஃப் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன் குவாட்ரேட்டிக் ப்ராபிங் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா டபுள் ஹேஷிங்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஹேஷ் 2 ஆஃப் எக்ஸ்னு போடணும். ஓகேவா? இப்படி கண்டுபிடிச்சாதான் நமக்கு எஃப் ஆஃப் ஐ வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? வேற ஆறுன்றது என்ன அப்படின்னா ஒரு பிரைம் நம்பரா எடுத்துக்குவோம். அந்த பிரைம் நம்பர் எப்படி எடுத்துக்கணும், நம்ம அஸ்யூம்ல எடுக்கிறது தான். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா டேபிள் சைஸை விட பிரைம் நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சின்னதாக இருக்கணும். ஓகேவா? இவ்வளோதான் கண்டிஷன். எப்பவும் போல எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. டேபிள் வந்து நம்ம எப்பவும் போல போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் டேபிள் சைஸ் எம்டி டேபிள் எல்லா வேல்யூவோட ஆஃப்டர் வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி டேபிள் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ் ஆஃப் 89 பார்ப்போம். ஹேஷ் ஆஃப் 89 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 89 மாட் ஆஃப் 10, ஸோ 9 நோ கொலிஷன் ஆக்வஸ். ஸோ வந்து என்ன பண்ணுவோம், 9th பொசிஷனில் 89 பிளேஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஹேஷ் ஆஃப் 18 பார்க்குறோம். 18 மாட் ஆஃப் 10, ஹேஷ் வந்து 8 தான் வருது. இங்கேயும் கொலிஷன் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம், இங்கேயும் நோ கொலிஷன் ஆக்கும் தான். ஸோ 8th பொசிஷனில் 18th வேல்யூவை அப்ளை பண்ணுவோம். டேபிளில் இப்படி தான் 9th பொசிஷனில் 89, 8th பொசிஷனில் 18 அப்ளை ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஹேஷ் ஆஃப் 49 பார்க்குறோம். 49 மாட் ஆஃப் 10, ஸோ ஹேஷ் ஆஃப் 49 9 வருது. நமக்கு கொலிஷன் அக்கர் ஆகுது, ஏன்னா ஆல்ரெடி 9th பொசிஷனில் 89 வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ யூஸ் த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஷ் 2 ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஆர் மைனஸ் எக்ஸ் மாட் ஆஃப் ஆர்னு நமக்கு தெரியும், ஏன்னா டபுள் ஹேஷிங் பண்ண போகிறோம். இப்போ ஆரோட வேல்யூ என்ன எடுத்துக்குவோம், 7 எடுத்துக்குவோம். அப்போ ஹேஷ் 2 ஆஃப் 49 என்ன ஆகும், 7 மைனஸ் எக்ஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்க கீ வேல்யூ. ஸோ 49 மாட் ஆஃப் ஆரோட வேல்யூ 7. இங்கே நான் பண்ணுறப்ப 7 மைனஸ் 49 மாட் ஆஃப் 7 0 வரும். ஸோ 0. ஹேஷ் 2 ஆஃப் 49 என்ன வந்துருச்சு, 7 வந்துருச்சு. இப்போ அந்த ஹேஷ் 2 ஆஃப் 49 நான் எங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஐ வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும், நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி. இப்போ ஐ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் 1 வந்து 1 இன்ட்டு, அதாவது என்ன எஃப் ஆஃப் ஐயோ ஐயோட வேல்யூ இன்ட்டு ஹேஷ் 2 ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ ஹேஷ் 2 ஆஃப் 49 வேல்யூ 1 இன்ட்டு ஹேஷ் 2 ஆஃப் 49 வேல்யூ 7. ஸோ 1 இன்ட்டு 7. ஸோ எஃப் ஆஃப் 1 வேல்யூ 7 வந்துருச்சு. எனக்கு ஹெச்ஐ ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ற, நான் எப்பவும் போய் யூஸ் பண்ற அஸ்யூஷுவல் ஃபார்முலால போய் போடணும். ஸோ ஹெச்ஐ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஐ mod of 10. So h of 49 ஓட வேல்யூ 9, f of 1 ஓட வேல்யூ 7, mod of 10. So 9 plus 7 16 mod of 10. So h of 49 ஓட வேல்யூ 6. இங்க வந்து கொலிஷன் எதுவுமே அக்கர் ஆகல. So 6th பொசிஷன்ல 49 வேல்யூ பிளேஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஹேஷ் ஆஃப் 58 mod of 10, ஹேஷ் ஆஃப் 58 ஆல்ரெடி 8th பொசிஷன்ல 18 வேல்யூ இருக்கு. ஸோ கொலிஷன் அக்கர் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டபுள் ஹேஷிங் பண்ணணும். டபுள் ஹேஷிங் மீனிங் தெரியும், நம்ம ஹேஷ் 2 ஆஃப் 58 கண்டுபிடிக்கணும். ஸோ 7 மைனஸ், அதாவது ஆர் வேல்யூ மைனஸ் எக்ஸ் மாட் ஆஃப் ஆர். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஆருக்கு 7 எடுத்திருக்கோம். ஸோ 7 மைனஸ் இதோட வேல்யூ 2. ஸோ ஹேஷ் 2 ஆஃப் 58 வேல்யூ 5. தென் எப்பவும் போல எஃப்க்கு வேல்யூ எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் ஐக்கு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஐக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 1 இன்ட்டு 5 எனக்கு 5 வந்துருச்சு. Now இப்போ வந்து HI of 58 கண்டுபிடிக்கணும். ஸோ ஹேஷ் ஆஃப் 58 பிளஸ் எஃப் ஆஃப் 1 மாட் ஆஃப் 10. ஸோ ஹேஷ் ஆஃப் 58 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது முன்னாடி 8 பிளஸ் 5 மாட் ஆஃப் 10. ஸோ 13 மாட் ஆஃப் 10 3 வருது. இந்த வேல்யூ பொசிஷன்ல வேற எதுவுமே இல்லாதனால தேர்ட் பொசிஷன்ல 58 பிளேஸ் பண்ணிடுறேன், இங்க கொலிஷன் அக்கர் ஆகாதனால. ஸோ லாஸ்ட் வேல்யூ ஹேஷ் ஆஃப் 69 எடுத்துக்கிறோம். 69 மாட் ஆஃப் 10 போட்டுறோம், 9 வருது. கொலிஷன் ஆல்ரெடி அக்கர் ஆகுது, அந்த பொசிஷன்ல வேற ஒரு எலிமெண்ட் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், டபுள் ஹேஷிங் பண்ணணும். ஸோ ஹேஷ் 2 ஆஃப் 69 ஈக்குவல் டு 7 மைனஸ் 69 மாட் ஆஃப் 7. ஸோ ஆர் மைனஸ் எக்ஸ் மாட் ஆஃப் ஆர்.
ஸோ 7 இதோட வேல்யூ 6. இப்போ ஹேஷ் 2 ஆஃப் 69 வேல்யூ 1 வருது. இப்போ என்ன பண்ணணும், I சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f of 1 equal to 1 into 1 equal to 1 தான் வருது. இன்னும் நார்மல் ஃபார்முலால hi of x equal to hash of x plus f of I mod of 10 வேல்யூல போடுறோம். hash of 69 வேல்யூ 9 plus f of 1 வேல்யூ 1 mod 10. ஸோ 10 mod 10 0 வருது. 0th பொசிஷன்ல எனக்கு வேற எந்த வேல்யூமே இல்லாதனால நோ collision occur. நான் 69 எங்க போயிடுவேன், 0th பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிடுவேன். ஹென்ஸ் ஹேஷ் டேபிள்ல வந்து நான் எல்லா வேல்யூ யூஸ் பண்ணி டபுள் ஹேஷிங் மெத்தட்ல ஃபில் பண்ணிட்டேன். ஃபைனலா என்னுடைய டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் எல்லா எலமெண்ட்டையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கும். இவ்வளவுதான் எனக்கு டபுள் ஹேஷிங் மெத்தட். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா alaganmuruganfamily@gmail.com மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. 5 யூனிட்ஸ்க்கும் எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். செக் பண்ணிட்டு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.